கன்னி ராசி நேயர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ஏன் சார் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறார், அதை விட என்ன வேணும் உங்களுக்கு? குரு லாபஸ்தானத்தில் இருக்கார, லாபம் தானே. கொஞ்சம் சரியாக பார்த்து சொல்லுங்கள் சார். 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார், கண்டச்சனின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார், கண்டகச்சனி. கண்டகம் அப்படின்னா 7ன்னு அர்த்தம். அந்த 7ஆம் இடத்துல சனீஸ்வரருங்கிறது பிஸ்னஸ் மட்டும் இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமை பாதிக்கும், உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். நேரத்துக்கு சாப்பிடணும், ஏதோ ஒரு வேலை, அது வேலை செய்கிறவங்களாக இருந்தால் தொழிலில் காம்படிஷன், அதனால் ரொம்ப நேரம் வேலை செய்யணும். பிஸ்னஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கே விட மாட்டான், அதனால் கேஸ் ஃபார்ம் ஆகும், அதனால் நரம்பு பிரச்சனை, தூக்கம் இல்லை, ஏதோ ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க சார். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவியோட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. கல்யாணம் ஆகலைன்னா கெட்டி மேளம் கொட்டும். கல்யாணம் ஆகி வந்த புது பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் நாலேஜெல்லாம் காட்டாதீங்க, அது பெரும் பிரச்சனையை கொடுக்கும். விட்டு கொடுத்து போங்க, கெட்டு போக மாட்டீங்க. 7ஆம் இடத்துல இருக்கிற சனி 11ஆம் இடத்துல இருக்கிற லாபஸ்தானத்தில் மனைவியை கூட்டிக்கிட்டு சந்தோஷமாக ஆர்குமெண்ட் இல்லாமல் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். போயிட்டு வர சார், பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வரலாமா? தாராளமாக போகலாம். இதை எல்லாத்த விட படிக்கிற பிள்ளைங்க, இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு மெமரி கூடும். வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ, சின்ன திரை பெரிய திரை, நடிகர்களுக்கு அவார்டு கிடைக்கும். புதிய புதிய தொழில்கள் வந்து சேரும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு பணம் வந்து சேரும், இடன் ட்ரெஷர் வரும். ஆனால் ஒரு முறை கொடுத்ததுன்னா அதோட வெளியே வந்துடுங்க. திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கொடுத்து கெடுப்பான். இந்த காலத்தில் கெடுத்து கொடுப்பான்னு ஒருத்தன், இவன் ஒரு முறை கொடுத்துடுவான். அந்த ஆசையில் நீங்கள் உள்ளே போய் திருப்பி ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா பிரச்சனை தான். ஆகவே என்னுடைய அட்வைஸ், மெட்டலில் போடாதீங்க. ஷேர் மார்க்கெட் ஒரு 1000 ரூபா கடிச்சா கூட போதும், கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. ஒரு நாள் இன்ட்ரா பண்ணால் போதும், அதில் லாபம் வந்தால் போதும், அதை வண்டி செய்யுங்க. அதிகமான சந்தோஷம் வேணும் சார் எனக்கு. வாடகை வீட்டில் உக்காந்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுங்களா? சொந்த வீடு அமையுமான 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு விரயத்தை கொடுத்துருவார். ஆகவே தாராளமாக இண்டிவிஜுவல் ஃப்ளாட் வச்சுட்டு இருக்கவங்க ஒரு வீடு அமைப்பு கிடைக்கும். கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து வாசப்படி வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட்டை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி அதிக சுப பலன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு புத பகவானுக்கு புதன்கிழமையில் அபிஷேகம் பண்ணி, பால் அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் அந்த பாலை வந்து விநியோகம் செய்தால் அந்த பால் போல் உங்கள் வாழ்க்கை சுபமாக இருக்கும். சுப நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடக்கும். வருமானங்கள் கூடும், கடன் தீரும், ரோகம் போகும், மருத்துவ செலவு குறையும். எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது பாருங்கள். இதை ஒரு முறை செஞ்சால் போதும். நீங்கள் வாரம் வந்து செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி செஞ்சீங்கன்னா கண்டகச்சனியாக இருந்தாலும் சரி, குரு பார்வை உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து கொடுக்க போகிற குருவும் சரி, அற்புதமான பலனை கொடுப்பார். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.